எப்ப பாப்பா எனக்கு சமையல் கட்டில நின்னு சமைக்க முடியல. எப்படி வேர்க்குதுல சாமி. ஆமாமா, அப்படியே நீ காயறிஞ்சு கொடுத்தனால சமைச்சு முடிச்சிட்டேன். இல்லைன்னா என்ன ஆயிருக்கும். அப்பா வராரு. அப்படியே முகத்தை சோகமா வச்சுக்கோ. ஏண்டி சொல்றத கேளுமா. சரி. என்ன அம்மா பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா? மருமக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாளா? அட அண்ணியா, அவங்க எங்க வீட்ல இருக்காங்க? என்னமா சொல்ற? விஷயம் தெரியாதாப்பா? என்னதுமா? மருமக திடீர்னு கிளம்பி அவங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு கிளம்புனாங்க. என்னமா சொல்ற? ஆமாப்பா. அம்மா, பாப்பா சொல்றத உண்மையா கணக்கா? நான் எப்ப போய் சொல்ல போறேன் உங்ககிட்ட? நான் சொன்னா அப்பா நம்பவே மாட்டாரு. நீயே சொல்லிக்கோமா. ஆமாங்க, மருமக திடீர்னு கிளம்பி அவங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா. வீட்டுக்கு போறேன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என்னங்க சொல்றீங்க? உங்க மருமகள்கிட்ட கேட்டேனே, மாமனாட்டை வீட்டு கடை சொல்லிட்டு போனியான்ட்டு. ஆமா, எங்க சொல்லிட்டு போச்சு? ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? நானும் அம்மாவும் கேக்குறப்ப எல்லாட்டையும் சொல்லியாச்சுன்னு சொன்னாங்க. எல்லாம் பொய். பாத்தீங்களா உங்க மருமக எப்படி இருக்கான்ட்டு? ஆத்தா வீட்டுக்கு போறாளே, இல்ல பெரியவன்ட்ட சொல்லிட்டு போன்னு தெரியாது. அவ்வளவு மட்டும் மரியாதை இல்லாம இருக்கீங்க நீங்க விடுங்க. என்ன சொல்ற? அட சும்மா இருங்க. நீ கட்டின புருஷன்டையாவது சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதை எப்படி சொல்லுவாங்க? என்கிட்ட சொன்னா விட்டுருவாரா? நே போகாதன்னு சொல்லிருக்கோம். நம்ம கிட்ட சொல்லிட்டேன்னு போய் சொல்லிருக்காங்க. தியாப்பா இம்புடு தூரம் போய் சொல்றாங்க. இன்னும் மருமக என்னென்ன விஷயம் மறைச்சிருப்பா. வர வர வீட்டு மருமக பண்றது சரியே இல்ல. சுத்த மருமகன் தான் பேரு. என்ன லட்சணத்துல இருக்காவ? ஆமா, ரொம்ப லட்சணத்துல தான் இருக்கா. மருமகன் ரொம்ப இடம் கொடுத்துட்டீங்க. அதுக்காக தான் அவ இப்படி ஆடிட்டு இருக்கா. இருக்கட்டும். உங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரும்ல, அதுக்கப்புறம் நான் விசாரிச்சுக்கிறேன். மதிய சாப்பாடு என்னத்த செஞ்சுட்டு போச்சு? அதை ஏன்பா கேக்குறீங்க? அம்மா என்னடி முகத்தை சோகமா வச்சுக்கோமா. ஓஹோ, சரி. அம்மா கூட சொன்னாங்க சமைச்சு கொடுத்துட்டு உங்க ஆத்தா வீட்டுக்கு கிளம்புன்ட்டு. ஆமாங்க, என்னாலே முடிய மாட்டேங்குது. இது கட்டிட்டு வந்திருக்கோம் அவள. சமைக்கிறத விட்டுட்டு அப்படியே பெரிய ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிட்டா. நானும் எவ்வளவு வாட்டி சொல்லிட்டேங்க. என்னாலே முடியல சமன் சொன்னா நீங்களே சமைச்சுக்கோங்க. தெனாவட்டா சொல்றாங்க. சரி, இடம் கொடுத்தா மருமக மரத்தை பிடிக்கிறாளோ? ஆமாங்க, என்னாலே முடியல. சரி விடு. காயறிஞ்சு கொடுத்தே அம்மா இப்பதான் சமைச்சாங்க. ஏன் நீ சமைக்க வேண்டியதானே? காய்கறி விட்டு நீ சமைக்க வேண்டியதானேமா? நான் சமைச்சா உங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. உப்ப கூட போட்டுருவேன், காரத்தை கூட போட்டுருவேங்கிறீங்க. நானும் சமைக்கல. நம்ம கடையில உட்காந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. வேலை சாப்பாடு நல்ல சாப்பாடா சாப்பிடணும்ல. அதான் காய் அரிஞ்சு கொடுத்துட்டு அம்மா சமைச்சிட்டு பார்த்தோம்னா விலைக்கு போட்டு இங்க உட்காந்துருக்கோம். என்ன கேள்வி கேட்க வந்துட்டீங்க? என்னங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? காத்தாலே கிளம்பி போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறம் நானும் என் அவளும் வேலை செஞ்சுட்டு இப்பதான் கடாரம் வந்து உட்காந்தா. அவளை குறை சொல்லிட்டு இருக்கீங்க சமைக்கலையான்ட்டு. சமைச்சான்னா சாப்பிட வேண்டியதானே? அதுக்கு இல்ல உனக்கு முடியலங்கிறீங்களா? அதுக்காக தான் சொன்னேன். இப்ப என்ன? சரி நீ சமைச்சிருக்கீல, சரி சாப்பிடுறேன். போய் கை கால் மூஞ்சி கழிட்டு வாங்க, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். மருமோ சமைக்கலன்னு சொன்னா அந்த பேச்சுக்கு எதையும் காணா. நம்ம வீட்டு பிள்ளைய மட்டும் திட்டுவீங்க. திரும்ப நம்ம வீட்டுக்கு தானே வரணும். அப்ப நான் பேசிக்கிறேன். பேசுறது மட்டும் பத்தாது. உங்க மாமன்டையும் சொல்லுங்க. அப்பதான் அவனுக்கும் தெரியும் அப்படி லட்சணம். சொன்னா ஒன்றரை புள்ள நம்பவும் நம்பாது. நான் பேசிக்கிறேன் விடு. அமிர்தா ஸ்கூல்ல விட்டு வந்துருமே. அதையும் சொன்னேன். ஸ்கூல்ல விட்டு வந்துருமே, அழுவால என்னன்ட்டு பாத்துக்கோங்க. ஒரு நாள் பாத்துக்க மாட்டீங்களான்னு தெனாவட்டா சொல்லிட்டு போறாங்க. பாத்தீங்களா என்ன பொழுதுனைக்கு கடையில உட்காந்துருக்கீங்க? என்ன நடக்குது ஏன் நடக்குன்னு தெரியாது. நானே பொழுதுனைக்கு அவளோட சேர்ந்து வீட்டுல இருக்கோம். பண்றது கெட்டது எல்லாமே எங்களுக்கு தானே தெரியும். சொல்றது புரியுது கணக்கா, புரியுது. இது நீங்க கிட்ட பேசிட்டு சும்மா விட்டுறாதீங்க. மருமகாரி வீட்டுக்கு வந்தோடனே அப்படி பண்ண நீங்களும் கேள்வி கேட்கணுமா? சரி கேக்குறேன். சரி வாங்க சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். ஆமா உனக்கு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடுவேன். சரிம்மா. அது தெரிஞ்சுக்கிட்டோம் மருமக லட்சணத்தை. ஏன்னா இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னமும் குடும்ப பொறுப்பை ஏத்துக்க முடியல. வர ஆத்தா வீட்டுக்கு கிளம்பிடுது. ஆத்தால அப்பனும் அவளை இங்க வந்து பாக்க மாட்டாங்களோ? நீ பாண்டியம்மா நிக்கிறப்போ நீ பாண்டியம்மான்னு கூப்பிடாதம்மா, போமா. சரிம்மா. பாக்கும் போதே அம்பது சிரிப்பா இருக்கு. என்ன பண்ணலாமா பாவம் மாட்டிக்கிட்டா. எப்பா சிரிச்சு வயிறே வலிக்குதுமா எனக்கு. அவங்க 4 பேர் கூட இருக்கிறது மனசுல எந்த வருத்தமும் தெரிய மாட்டேங்குது. மனசு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் சின்ன பிள்ளைதான் அல்டிமேட். எப்பா பேசியே காமெடி பண்ணி எல்லாரும் சிரிக்க வச்சிருச்சு. என்னம்மா ஊங்குற? அப்புறம் நான் சொல்றது எதையும் கேட்க மாட்டேங்கிற. அப்பா சொல்லதான் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்க. நான் எதுக்கு நீ சொல்றதை கேட்கணும்? என்னம்மா இப்படி சொல்ற? சொல்றேன் உன் நல்லது தானே எடுத்து சொல்றேன். புரிஞ்சுக்காம உங்க அப்பா என்னமோ சண்டை மூட்டி வர மாதிரி பேசுறாரு. அப்பா சொல்றது நல்லதுக்கு தானே. உங்க அப்பா சொல்றது நல்லதுக்காக தான் இருக்கும். உன் மாமியார் வீட்டுல உன்னைய குட்ட குனிய சொன்னாங்கன்னா நீ அப்படியே இருப்பியா? இது ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாதா? கல்யாணம் 1 மாசம் 6 மாசம் ஆகுது. கல்யாணம் 7 வருஷம் ஆகுது. 7 வருஷத்துல வீட்டு சொன்னா எனக்கு தெரியாதா யார் எப்படி பேசுவாங்க என்ன ஏதுன்ட்டு? உங்க அப்பாக்கு தான் தெரியாதா? இன்னமும் பொறுத்து போங்கிறாரு. சரி விடுமா, அப்பெல்லாம் சொல்ல முடியாது. சொல்றதை கேட்டா சரின்னு சொல்லுவேன். இல்லையா நீ சொல்றத நான் கேட்க மாட்டேன். சரிம்மா நீ சொல்றத நான் கேக்குறேன். ஆனா வீட்டுக்கு போயிட்டு உன்னை அதை சொல்றாங்க இதை சொல்றாங்க சொல்லி குறை சொல்லி என்கிட்ட போன் பண்ணுவ. அப்பா என்ன பண்றது? சரி விடுமா, நான் எதுவுமே சொல்லல உங்ககிட்ட. அம்மா அப்பா நாங்க எதுக்கு இருக்கோம்? பிறந்த வீட்டுல நானும் உங்க அப்பாவும் நல்லபடியா வளர்த்துட்டோம், நல்லா கரை சேர்த்துட்டோம். உகுந்த வீட்டுல உன்னை இப்படி பாடா படுத்துனாங்கன்னா உங்களை நல்லது கிட்ட எடுத்து சொல்லுவோம். நீ புரிஞ்சுக்கணும், சரின்னு கேட்கணும். அதை விட்டுட்டு சரிம்மா நீ சொல்றத நான் கேக்குறேங்கிற பேர்ல அங்க போய் எதுவும் பேசாம கூமுட்டமா நின்னுட்டே இருக்காத. ஆத்தனார் ஒத்த பிள்ளைய தான் பெற்றிருக்கா. அதுவும் ஆம்பளை பிள்ளைமா. ஆமா ஆம்பளை பிள்ளையாவது பொம்பளை பிள்ளையாவது. நான் திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? எங்க இருந்து தான் வருவீங்க நீங்க? வெளியே போறேன் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லியாச்சு. வந்தங்காட்டி என் பொண்ணு கூட நான் பேச முடியாது போல இருக்கே. என்ன ஆரம்பிச்சியான்னு கேக்குறீங்க? பொண்ணுகிட்டே கேளுங்க நான் என்னத சொல்றேன்ட்டு. என்னமா சொன்னாங்க அம்மா? நல்லாதான் எடுத்து சொல்றாங்க. கேட்டீங்களா? என்னமோ இடக்க மடக்க சொல்லி தர மாதிரி தான் பேசுவீங்க.
காத்தோட்டமா வெளியே உட்காருங்க. அவன் பொண்ணு பேசிக்கிட்டா போதும், என்ன பேசணும் ஒட்டு கேட்க வந்துருவீங்க. இதே என் பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேச முடியுதா? கூட வந்து நின்னு என்ன பேசணும் ஏது பேசணும் கேக்குறதுக்கு. வயிறு ஃபுல்லா எல்லாரும் சாப்பிட்டாச்சு, அப்புறம் என்ன? அதான் சாப்பிட்டீங்களா, போய் படுங்க போங்க. நான் தான் கிளம்பணுமா வீட்டுக்கு. அப்பா வேற வீட்டுக்கு வந்துருவா. அந்த அவளை வீட்டை விட்டு கிளம்பிடுவா. சரிங்க, 2 பேரும் பேசிக்கோங்க, நான் எதுவும் சொல்லல. அம்மா அப்பா கிட்ட சிறு சிறுன்னு பேசுறேன். அம்மா உங்க அப்பா கிட்ட நான் சிறு சிறுன்னு பேசுறேன். அதுக்கப்புறம் தான் நொய் நொய் நொய்னு என்கிட்ட பேசிட்டு இருப்பாரு. அப்ப எனக்கு எப்படி இருக்கும்? அப்ப பத்திலாம் உனக்கு தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும் நல்லா. நான் தானே அவர்கிட்ட குப்பையை கொட்டிட்டு இருக்கேன். புஷ்பாக்காவது வாடி, நீ வாடின்னு கேக்குற, அதான் வாக்கான்னு கேட்கணும். அது கூட புரிய முடியுது. அது கூமுட்டைக்கு இன்னும் என்ன கூமுட்டைலாம் சொல்லி கூப்பிடுற? எனக்கு அழகா சத்தியான்னு பேர் வச்சிருக்கீங்க, அப்படி சொல்லி கூப்பிடறத விட்டுட்டு கூமுட்டையெல்லாம் கூப்பிட்டீங்கன்னா என்ன ஆகுறது? கூப்பிடறது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு அதெல்லாம் கேட்டாங்கன்னா அவ்வளவுதான், என்னை ஓட்டி தள்ளிடுவாங்க. இருக்கட்டும், போய் பேக போய் வையே, துணிமணிலாம் மாத்திட்டு வா போ. அக்கா வந்திருக்கு, அக்கா கூட 2 வார்த்தை பேசணும்ல. என்னடி எப்படி இருக்கேன் நானு? ஏய் புஷ்பாக்கா சூப்பரா இருக்கே, சுடிதார்லாம் போட்டிருக்க. என்ன உன் மாமியார் ஓகே சொல்லிட்டாங்களா? உங்க என்ன போறதுக்கு ஓகே சொல்றது? நானே இந்த மாதிரி போட்டுக்குவேன் பாரு. இப்படிதான் இருக்க சொல்றேன் நானு. பிடிச்ச மாதிரி சந்தோஷமா இருந்து உன் மாமியார் நாத்தனா என்ன சொல்லுவான்னு பயந்துட்டுலாம் இருக்காத. அடா ஆமாக்கா, அம்மா சொல்றதும் கரெக்ட் தான். பிடிச்ச மாதிரி நல்லா ஜாலியா இருக்கா. உன் வீட்டாளுங்களா பயந்துட்டு இருக்கா சொல்லு பாப்போம். உனக்கு எப்படி தெரியும்? அப்பா வெளியே உட்காந்துருக்காரு, உள்ளார வரவும் சொன்னாரு அக்கா வந்திருக்காங்க பிரச்சனை அப்படின்ட்டு. ஓ எல்லாத்தையும் உன்கிட்ட ஒப்பிச்சிட்டாரா? ஆமாமா, என்கிட்ட சொல்லாம நானே உன்கிட்ட சொல்லாம நீ சும்மா விட்டுருவியாக்கும். நான் என்ன நோண்டி எடுத்துற மாட்டேன் நீ. சரிமா பூமா, பசிக்குது எனக்கு, சாப்பாடு எடுத்து வைமா. எடுத்து வைக்கிறேன். பாத்தியா உன் தங்கச்சி எப்படி இருக்கான்ட்டு? நீ என்ன இருக்கியே? என்னம்மா இதையே சொல்லிட்டு இருக்கனோ? இல்ல நீ தானே சொல்ற தங்கச்சி கொழுந்தார் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், நீ வேணா அமைதியா போவ. ஆனா உன் தங்கச்சி பெட்டு 1 துண்டு 2 தான். பாத்தியா அப்படிதான் போற வைவலாம். வந்துச்சுன்னா அவ்வளவு சண்டைக்காரியாயிருவா. ஆனா சும்மா விட்டு வேணாக்கும். ஐயோ எங்க வீட்டாளுங்க ரொம்ப பாவம். என் குழந்தை அமைதியா இருப்பான். வந்து அண்ணின் கூப்பிடுறதோட வேற வார்த்தை எதுவும் பேச மாட்டான். நீ பேசுறத பார்த்தா ஆமா வர வர ஒரு தங்கச்சி என்னை மாதிரி தான் மாறிட்டு வரா. இல்ல அம்மாவோட ட்ரைனிங் தான் கோய். நல்லா புரியுது. சரி சரி இரு, உனக்கு சாப்பாடு எடுத்துவான்னு சொன்னேல, எடுத்துட்டு வரேன். இது அக்காட்ட பேசிட்டு போ. சரிம்மா, பேக தூக்கிட்டு போ. பேக கூட உன்னால தூக்கிட்டு போக முடியாதா? நான் வைக்கணுமாக்கும். புடிமா அடா புடிமா, நாளைக்கு 2 அசதியா வந்திருக்கேன், எனக்கா இது கூட செய்ய மாட்டியாக்கும். குடு நானே எடுத்து வைக்கிறேன். இப்ப சொல்றது கரெக்ட். என்னடி மேலங்கிலமா அப்படி பாக்குற? என்னைய இல்லக்கா பார்த்தேன் எப்படி இருக்கேன். எனக்கு சுடிதார் நல்லா இல்லையா? சூப்பரா இருக்குக்கா. அப்புறம் என்ன? இல்ல சும்மா பார்த்தேன், ஏன்னா மாமா உனக்கு சுடிதார் போட சரின்னு சொல்லிட்டாரான்னு பார்த்தேன். அவர் என்ன சொல்றதுக்கு இருக்கு, அவர் எதுவும் சொல்லல. மாமா பாக்கலையா உன்னைய? பாக்கலையே. வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்த சொல்லாம வந்துட்டியா? ஆமாண்டி. ஏக்கா இப்பெல்லாம் பண்ண? அப்புறம் வீட்டுக்கு போய் நீ தாங்க திட்டு வாங்குவ. மாமாட்டியாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல. நான் என் மாமியார சொல்லிட்டு தாண்டி வந்தேன். மாமியார் முக்கியம் இல்லக்கா, அவனுக்கு மாமா தானேக்கா முக்கியம். அட போடி. என்னக்கா இப்படி சொல்ற? சரி விடு, கவலைப்படாத. நானும் கல்யாணம் பண்ணி அங்க வந்துருவேல, அப்புறம் பாரு. நானும் அந்த நாளுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். பாருக்கா இனிமேட்டு என் வேலையை பாரு. என்னடி சொல்ற? ஆமாக்கா, மாமாவை என் பக்கம் கொண்டு வர நல்ல ஐடியா வச்சிருக்கேன். என்னடி ஐடியா? இதெல்லாம் சஸ்பென்ஸ். நாளைக்கு உன் வீட்டுக்கு வரேன் பாரு, அது நீயே தெரிஞ்சுக்குவ. பரவாயில்லையே, என் தங்கச்சிக்கு இவ்வளவு ஐடியா தோணி இருக்கு. ஓ இவ்வளவு அறிவு இருக்கு அவனுக்கு. அதெல்லாம் இல்லக்கா, என் ஃப்ரெண்டு சொன்னா. உன் ஃப்ரெண்டா? என்ன சொன்னா? அதெல்லாம் சஸ்பென்ஸ்க்கா, நாளைக்கு வரும்போது நீயே பாப்ப. சரிடி. அப்புறம் பாப்பா அமுதா கூட்டிட்டு வரல? அவ ஸ்கூலுக்கு போயிட்டால. ஸ்கூலுக்கு போயிட்டால? ஆமா. அவள்கிட்ட யாரும் சொன்னியா இல்லையா காத்தால வீட்டுக்கு போறேன்னு சொல்லலையா? சொல்லலடி. போச்சு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கத்த போறா, நீதான் திட்டுவா. பாத்துக்கலாம் விடு. ஒரு ஐஸ்கிரீமும் சாக்லேட் வாங்கி கொடுத்தா அமைதியாயிருவா. பரவாயில்லையே. அப்படியே ஏன் மாமாக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோக்கா. என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும் தெரிஞ்சு நான் என்னடி பண்ண போறேன்? அட என்னக்கா, உன் குழந்தைக்கு பிடிக்கிறது உனக்கு தெரியாதா? மாமாக்கு பிடிக்கிறத மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்க. அது தெரியும். சரினா இதே தெரிஞ்சு வச்சுக்கோக்கா. பாத்துக்கலாம் விரி. மேடம் சாப்பாடு எடுத்து வந்திருக்கேன், சாப்பிடுங்க. என்னம்மா சாப்பாடு? அதான் தட்டுல போட்டு வந்திருக்கேன், தெரியல உனக்கு? என்னம்மா அது சாம்பார் போட்டிருக்க? ஏன்டி சாம்பார்ல சாப்பிட மாட்டியா நீ? தினமும் சாம்பார் தானே வைக்கிற, இன்னைக்காவது அக்கா வந்திருக்கேன்னு கறிக்குழம்பு எடுத்துக்கலாம்ல. ஆமா உங்க அக்கா சொல்லிட்டு தான் வந்தா பாரு, கறிக்குழம்பு எடுக்கிறதுக்கு. முன்கூட்டியே சொல்லிட்டு வந்தா எடுத்துக்கலாம். காத்தாலே வந்துட்டேன்டி. அக்காவும் காத்தாலே வந்துருச்சுல, அப்புறம் என்னம்மா இன்னமும் சாம்பாரு குழம்பு தக்காளி சாதம் அதமா ஏதாவது செஞ்சிருக்கலாம்ல. நல்லா செய்ய முடிஞ்சது இவ்வளவுதான். சாப்பிடுனா சாப்பிடு, நானே எடுத்துட்டு போய் சாப்பிட்டுக்கிறேன். என்ன சொல்ற? ஏய் சாம்பார் நல்லா இருக்குடி. எப்பயாவது ஒரு நாள் வர அம்மா சாப்பாடு சாப்பிட, தினமும் சாப்பிட்டே நாக்கு செத்து போச்சுக்கா. இப்பெல்லாம் சொன்ன சாப்பாடு உள்ள எடுத்துட்டு போயிருவேன். குதிரை கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், அத குறை சொல்லிட்டே. எடுத்துட்டு வா, சாப்பாடு வேணும் பசிக்குதுன்னு சொன்னவ உட்காந்து சாப்பிடுவானா? சாப்பாடு வேணும் அது வேணான்ட்டு அம்மா பாசமா செஞ்சிருக்காங்க, சாப்பிடு. ஆமா போக்கா, சாம்பார் சாப்பிடறதுக்கு சாப்பிடாம இருக்கலாம். சொல்லியிருந்தா நான் முன்கூட்டியே கடையிலாவது வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆமா கடை சாப்பாடே பொழுதுனைக்கு சாப்பிட்டுட்டு இதே மாதிரி ஒல்லியாவே இருக்க வேண்டியதான். நான் ஒல்லியா இருந்தாலும் ஸ்ட்ரென்த்தா இருப்பேமா. ஸ்ட்ரென்த்தோட இருக்கடி, அள்ளி விட்டா கீழே விழுறதுக்கு. சாப்பிடி முத. கறி மீன் எடுத்து வந்திருக்க பாரு சாப்பிடறதுக்கு. சரி விடுமா. உங்க அப்பா வந்துட்டாரு. ஒரு சின்ன பொண்ணு கவலையா இருக்கல, சரி பண்றதுக்கு உங்க அப்பாவே வந்துட்டாரு. இந்த வாரத்துல கறி மீன் எடுத்துடலாமா? அப்படியாப்பா? கண்டிப்பாமா. அப்படிதான் சொல்லுவீங்க, ஆனா எதுவும் எடுக்க மாட்டீங்க. வாரத்துல ஒரு நாள் தான் கறி மீன் சாப்பிடலாம், அன்னைக்கு அம்மா உட்காந்து சாம்பார் தான் செய்யும். ஏமா வேணும்னா நம்ம வீட்டுக்கு வாடி, இங்க வந்து சாப்பிடுவ. என்கிட்ட கேளு என்ன வேணும்ட்டு, நான் எல்லாம் செஞ்சு தரேன். உன் வீட்டுக்கு வந்து ஓசோ சாப்பிடுறது பேர் வாங்குறதுக்காக்கும் அப்படிலாம் இல்ல. யார் சொல்றதுக்கு? அதுக்கு வேணா இங்கேயே சாப்பிட்டுக்கிட்டோம். அதுக்கப்புறம்
கல்யாணத்துக்கு அப்புறம் பாரு இனிமே இந்த வீட்டுக்கே வர மாட்டேன். அட அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. உங்க ரெண்டு பேர்த்தையும் எவ்வளவு பாசம் காட்டி வளர்த்துட்டு போனாங்க. ஏன் நாய் 10 வருஷம் கழிச்சு புஷ்பா பிறந்தா? அது எதுக்கு இப்ப சொல்லி காமிக்கிறீங்க? இல்ல அப்பதானே பிள்ளைங்களுக்கு புரியும். அம்மா நல்லா புரிஞ்சிருச்சு இவங்களுக்கு. வயசுல இவளுக்காக தான் சமைச்சு போடுறோம். இவங்க 2 பேருக்காக தான் செய்றோம். சரி விடுமா, அவளும் புரிஞ்சுக்குவா. சின்ன பிள்ளை தானே. உன் தங்கச்சியோட மெச்சுக்கோ. சின்ன பிள்ளை பாரு அப்படியே. யாருக்கா நீ இருக்கும் போதே அம்மா என்ன இப்படி கத்திதுன்ட்டு. சரி நீ ஒழுங்கா சாப்பிட்டீங்கன்னா அம்மா ஏண்டி கோவப்பட போகுது? நீங்களே இப்படி சொல்றீங்கன்னா எனக்கும் உங்க அம்மா கல்யாணம் 35 வருஷம் ஆகுது. நீங்க ரொம்ப பாவம்பா. அதுக்காக பெரிய மெடல் தான் கொடுக்கணும். போதும் போதும் நிப்பாட்டுங்க. யார் என்னைய பேச வந்துட்டீங்க? என்ன சாப்பிடுறியா இல்லையாடி நீ? குடும்பம் சாப்பிடுவா. சாப்பிடுறேன். ஒழுங்கா தின்னு. இதே நினைச்சுக்கோ அவ்வளவுதான். உங்க அக்கா சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவாளாம். ஏன்க்கா கிளம்புற? இருக்க வேண்டியதானே. காத்தால வந்துட்டேன், வீட்டுக்கு போகாம இங்கே இருக்க சொல்றியா? என் புள்ள ஸ்கூல்ல இருந்து வந்துரும். அதுக்கே அம்மா எங்க கடன் கத்திட்டு இருக்கோம். அதுக்காக தான் வீட்டுக்கு போறேங்கிறேன். ஸ்கூல் முடிஞ்சு லீவ் வரட்டும், அதுக்கப்புறம் நான் அங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஒரு நாளைக்கு உன்னை விட்டதே பெருசா பேசுறாங்க. ஸ்கூல் லீவ் நாளைக்கு பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவ்வளவுதான். அதெல்லாம் பாத்துக்கலாமா? என்கிட்டதான் இப்பெல்லாம் பேசுவேன். ஆனா உங்க வீட்டாளுங்க கிட்ட சும்மானே அடங்க மாட்டியாடி. ஏய் நடி சாப்பாடு பொடி. அப்பா மேற்கொண்டு என்ன கத்துவாரு கோபப்படுறதுக்கா? சரி விடுமா. சரி அப்படியே காப்பியை போட்டு வந்துரு. அடுத்த வேலை எனக்கு வந்துருச்சு. சாப்பாடு போட்டு கொஞ்ச நேரம் படுக்கலான்னு பார்த்தா காப்பி வேணுமா? காப்பி என்ன பண்றது? வயித்து கேக்குதே காப்பி காப்பின்னு. காப்பி காப்பின்னு வயிற்றுல கேஸ்டாவே கடையில வாங்கி குடிங்க. நேத்துக்கு தொல்லப்படுத்துறீங்க. அம்மா கொஞ்ச நேரம் உட்கார விடுறீங்களா? அது வேணும் இது வேணும்ட்டே. நான் காப்பி போட்டு எடுத்துட்டுமா? வேண்டாம் வேணாம், நானே போட்டு வரேன். அப்புறம் ஏமா கத்திட்டு இருக்க? நீ காப்பி போடினா அப்படியே போட்டுருவேன். நான் 1 டம்ளர் பாலுக்கு 1 டம்ளர் தண்ணி ஊத்தி காப்பி போடுவேன். சரியா போச்சு. இந்த தண்ணி பழதே நாங்க இத்தனை வருஷமா குடிச்சிட்டு இருக்கோம். போற காப்பியை குடிச்சு குறை சொல்றீங்களா? அதாம்மா கோவப்படாதம்மா. கோவத்துல கையில உள்ள சாப்பாடை கீழே விட்டுற போறேன். இந்த சாப்பாடு அப்படி இப்போயே போய் நான் உங்களுக்காக காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன். அன்னி காப்பி தானே? இல்ல நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்துட்டு வரேன். இருங்க. சரி சத்யாவா சாப்பிடுவா. சரிக்கா. ஆனா ஒண்ணுமா. அதான்ப்பா அப்பப்ப 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாலும் 2 பேரும் சேர்ந்து காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. காமெடி பண்ணாதானே நல்லா இருக்கும். அதுவும் சரிதான்ப்பா. ஏய் சத்யா சாப்பிடுறீ. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்க்கா. போயிட்டு வா. இன்னைக்கு ஜாமா எல்லாமே வந்துருச்சு. சரி பார்த்தாச்சு. இன்னும் மீதமுள்ள ஜாமா வந்தோடனே சரி பார்த்துட்டு எல்லாத்தையும் ரேட்டை போட்டு மேல ஏத்திர வேண்டியதான். ஹலோ உள்ளார என்ன பண்றீங்க? அம்மா இங்க கொஞ்சம் கணக்கு பாருங்க, எடுத்து வைங்க வாங்க. ஏதோ வரேனே. வேலையும் செய்யறேன்னு தான் சொல்றீங்க. ஒன்னே எடுத்து வைக்க மாட்டேங்கிறீங்க. என் ஜாமா எடுத்து வச்சிருக்கேனே, வரேன் சீக்கிரம் வாங்க. சரிண்ணே. அப்படியே அதுக்கும் வேலையை கொடுத்து மேலே ஏத்திட்டோம்னா அவ்வளவுதான். ஸ்டாக் எல்லாமே மேலே ஏத்தி ஆயிடும். ஆகா வயிறு வேற கபகமன்னு பசிக்குதே. வீட்டுல போய் சாப்பிட்டு வந்துடலாமா இல்ல ஹோட்டலுக்கு போலாமா? ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம். சொல்லுங்க. மளிகை கடை கணக்கு பாக்கி இருக்குன்னு சொன்னீங்களே, இந்தாங்க பிடிங்க. உங்களுக்கு 10 நாள் டைம் கொடுத்திருந்தேனே. நான் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டேன். இப்ப வேணுமா வேணாமா உங்களுக்கு? கொடுங்க. ரெடி பண்ணி காசு கொண்டு வந்தீங்க, அப்புறம் என்ன? இந்தாங்க உங்க காசு. இனிமே வீட்டுக்கு வந்துட்டு பாக்கி காசு தரல அதை தலை வந்து கேட்டுட்டு இருக்காதீங்க. ஹலோ மேடம், என்ன கோவப்படுறீங்க இப்படி? கோவப்படுறதுக்குலாம் இல்லங்க. வேணா ஒண்ணு இல்லாத நினைச்சு வீட்டை வந்து அவமானப்படுத்துறீங்களா? மாச நாள் பாக்கி எல்லாம் தர மாட்டோமா நாங்க? எவ்வளவு ஸ்டாஃப் தான் சொன்னாங்க காசு தரல அப்படின்ட்டு. அதுக்காக தான் நேர்ல கேட்க வந்தோம். இல்ல கேட்டா என் போன்ல கேட்க மாட்டீங்களோ? உங்க போன் நம்பர் எங்க கிட்ட இல்லையே. கொடுத்துட்டு போறீங்களா? எங்க போன் நம்பர் உங்களுக்கு எதுக்கு? அதான் காசு எல்லாம் கொடுத்தாச்சுல. இனிமேட்டு மேடம் இனிமேட்டு உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டேன். தொந்தரவு பண்ண மாட்டீங்களா? எஸ் மேடம். என்ன வம்புலுக்குறீங்க? ஹலோ இது என்னோட ஓன் கடை. உங்களை வம்புலுக்குறேனா? அமைதியா போலான்னு பார்த்தேன், வேணும்னே சீண்டி பாக்குறீங்க. நீங்க உங்ககிட்ட சீண்டி பாக்கணும் தேவை எனக்கு? பா என்ன கொழுப்பு. காசை வீட்டுல கேட்க வந்தது தப்பா போச்சா? கோவப்பட்டு பேசிட்டு போறாங்க. அப்பா எப்படியோ மாசம் பாக்கி காசு நமக்கு வந்துருச்சு. இது உள்ளார வச்சிட வேண்டியதா. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பேர் என்ன? என்ன கேட்டீங்க? உங்க நேம் என்னன்னு கேட்டேன்.